இப்போ வந்து கும்பம் கும்ப ராசி பிறப்பு எப்படி இருக்கு? அவங்க என்ன மாரி கேரக்டர்? அவங்க நல்லா இருப்பாங்களா? ஆரோக்கியமா இருப்பாங்களா? சந்தோஷமா இருப்பாங்களா? அவங்களோட குணங்கள் என்ன? எல்லாம் சொல்லுங்கம்மா. கண்டிப்பா கும்பத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பேசலாம். ம். நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு ராசின்னு ஒன்று இருந்தா அது கும்ப ராசி. ஓ! இப்போ எல்லார் வீட்லேயும் கும்பம் எங்கெல்லாம் வச்சு சிறப்பு செய்வோம். ஒரு நல்ல நிகழ்வுகள்ல நல்ல நினைவிருக்கு. விசேஷம். இவங்கள்ட்ட பணம் இல்லைன்னா இந்திய கஜானாவிலேயே பணம் கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம். அது விளையாட்டுக்கு சொல்றது வந்து இவங்க வீட்டுல குழந்தைகளை பற்றின ஒரு பயம் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இதை பண்ணாத இதை பண்ணாதன்னு இவங்க கண்ட்ரோல் யாரை பண்ணுவாங்கன்னா, யாரை பண்ணக்கூடாதோ அவங்கள தான் இவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க. குழந்தைங்களை இவங்க கண்ட்ரோல் பண்ணவே கூடாது, பண்ணவும் முடியாது. குழந்தைகளால இவங்களுக்கு பிரச்சனைகள். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலாம்பிகா. ஜோதிட யுகம் சேனலுக்காக நான் வந்து உங்களை எல்லாரும் சந்திக்க வந்திருக்கேன். நிறைய விஷயங்கள் நம்ம எவ்வளோ விஷயங்கள் என்ன தெரிஞ்சிருந்தாலும் ஜாதகம், அஸ்ட்ராலஜர், அதாவது ஜாதகத்தில் நம்ம என்னென்ன விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணுன்னு மக்கள் நிறைய பேர் ஆசைப்படுறீங்க. அதனால் இன்றைக்கி நாம் ஒரு சிறப்பான ஒரு அஸ்ட்ராலஜரை நம்ம மீட் பண்ண போகிறோம். நம்ம இன்றைக்கி யாரை சந்திக்க போகிறோம்னா, ஒரு அருமையான ஜோதிடர். நம்ம யாரை சந்திக்க போகிறோம்னா, ஏஎல்பி ஜோதிடர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவர்களை தான். அவங்க வந்து நிறைய பிறப்பு பலனை பற்றி சொல்லலான்னு வந்திருக்காங்க. ஏன்னா இது எனக்கும் தெரிஞ்சுக்கணும், இந்த பிறப்பு பலன்னா என்ன அப்படிங்கிறத நான் மட்டும் இல்லைங்க, நீங்களும் தெரிஞ்சுக்கணும். அவங்கக்கிட்டேருந்து நம்ம நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கலாம், அவங்கள சந்திக்கலாம். வாங்க. வணக்கம். ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். சொல்லும்போதே ஒரு உற்சாகமாக பூஸ்டாக அழகாக சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை பார்க்குறதுக்கு. பிறப்பு பலன் அப்படின்னா என்ன, நீங்கள் தான் சொல்லணும். நிறைய விஷயங்கள் சொல்லுங்கள், மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக நிச்சயமாக. நான் வந்து ஒரு ஜோதிடர் அப்படிங்கிறத தாண்டி ஜோதிட ஆசிரியராகவும் இருக்கேன். ஆசிரியராகவும் இருக்கீங்க. ஆமாம். ஏஎல்பி அஸ்ட்ராலஜின்னு லக்னம் வளரும் வயதுக்கு தகுந்த மாதிரி பிறப்பு பலன் அப்படிங்கிறது ஃபிக்ஸட் ஆனது. அதில் மாற்றம் அப்படிங்கிறது இருக்காது. ஒருத்தர் ஒரு லக்னத்திலேயோ ஒரு ராசியிலையோ பிறந்துட்டாங்கன்னா அது வந்து ஃபிக்ஸடு. அவங்க இந்த பூமியில் இதன் வழியாக தான் பலன்களை அனுபவிக்க போகிறாங்க அப்படிங்கிறத கண்டினியூவாக பலன்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா, லக்னத்தை வயதுக்கு தகுந்த மாதிரி லக்னத்தை மூவ் பண்ணி மாற்றி இன்னைக்கு என்ன ப்ரெசண்ட்ல என்ன இருக்கும், பிறக்கும்போது ஒரு பிறவி குணம் மாறாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த பிறவி குணம் கூட சில நேரங்கள்ல சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறிடுது அப்படிங்கிறதும் நம்ம நிறைய பார்த்துக்கிட்டு வர்றோம். அந்த மாதிரி ஏஎல்பி ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு முறையை வந்து டீச் பண்ணக்கூடிய ஆசிரியராகவும் நான் இருக்கேன். நிறைய பிறப்பு பலன்களை பற்றி கேட்டதுனால, இந்த பிறப்புலேயே ஒருத்தருக்கு ஒரு ராசியில் பிறந்தாங்கன்னா என்ன மாதிரி குணாதிசயங்கள் இருக்கும், என்ன மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் போராட வேண்டியது இருக்கும், எதெல்லாம் சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். மகரம் பார்த்தோம். இப்போ வந்து கும்பம் கும்ப ராசி பிறப்பு எப்படி இருக்குது? அவங்க என்ன மாதிரி கேரக்டர்? அவங்க நல்லா இருப்பாங்களா? ஆரோக்கியமாக இருப்பாங்களா? சந்தோஷமாக இருப்பாங்களா? அவங்களோட குணங்கள் என்ன? எல்லாம் சொல்லுங்கம்மா. கண்டிப்பாக கும்பத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம். நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு ராசின்னு ஒன்று இருந்தால் அது கும்ப ராசி. ஓ! இப்போ எல்லார் வீட்லேயும் கும்பம் எங்கெல்லாம் வச்சு சிறப்பு செய்வோம். ஒரு நல்ல நிகழ்வுகள்ல நல்ல விசேஷங்கள்ல கோபுரத்துல வச்சு கொண்டாடுவோம் இல்லையா? அப்படி கொண்டாடக்கூடிய ஒரு ராசின்னு அது கும்பராசி. அதனால ரொம்ப இவங்களுடைய திறமை இவங்களுக்கு பயன்படாது. இவங்களுடைய திறமை மற்றவர்களுக்கு தான் பயன்படும். எப்பயும் பணத்தோட இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. அவங்க சேமிப்புக்கு இவங்களை தவிர அது அவங்க சின்ன ஒரு வேலை பார்த்தாலும் சரி, அதுல ஒரு சேமிப்பு அப்படிங்கிறது அவங்கள்ட்ட இருக்கும். இவங்கள்ட்ட பணம் இல்லைன்னா இந்திய கஜானாவிலேயே பணம் கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்க வீட்டுல கட்டாயம் உண்டியல் இருக்கும். ஏன்னா கும்பம்னாவே அது ஒரு குடம் இல்லையா? அதனால அது சேமிப்புங்கிறது அதுக்கு பேர் போனது. ஆனா இவங்க திறமை இவங்களுக்கே தெரியாது. இவங்களுக்குள்ள என்ன இருக்கு, இதை வந்து நிறைகுடம் தழும்பாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கக்கூடிய ராசி இது. கும்ப ராசிக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு யாரும் சொல்லக்கூடாது. எல்லாமே தெரியும், ஆனா எதுவுமே தெரியாத மாதிரி இருப்பாங்க. இது அந்த அளவுக்கு ரொம்ப வாழ்க்கையை ரொம்ப ஈஸியாக கொண்டு போகக்கூடிய காலபுருஷனுக்கு இது 11வது ராசி.
இவங்களை வைத்து பலனடைந்தவர்கள் பலர். ம். இவங்க எங்க இருக்காங்களோ அந்த இடம் லாபம். ஓ. அந்த மாதிரி அந்த கும்பத்துக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உண்டு. ஏன்னா அது அந்த கும்பம் நம்ம சொன்ன மாதிரி தெய்வீக காரியங்களுக்கு தான் அதிகமா பயன்படுத்துவாங்க. ஆமா, அதனால எல்லாத்துக்குமே கும்பம் தானே வைக்கிறோம். ஆமா, ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு பெரிய மனிதர்களை கௌரவிக்கணும்னா கும்பத்தை கொடுத்து வரவேற்கிறதுங்கிறது ஒரு விஷயம். ஒரு கோவில் எல்லாம் பண்ணோம்னா கும்பத்தை கையில கொடுத்து அவங்கள வரவேற்பாங்க. அந்த அளவுக்கு கொண்டாடக்கூடிய ராசிகள்ல கும்பம் ஒண்ணு. இவங்கள்ட்ட இருக்க ஒரு விஷயம்னா அடுத்தவங்களுக்கு அழகா இவங்க சொன்னா பழிக்கும். இவங்களுக்கு ஜோதிடம்லாம் தெரியணுங்கிற அவசியமே இல்லை. கும்பராசிக்காரங்க ஏதாவது ஒரு உனக்கு நடக்கும்பா, நீ நல்லா இருப்பப்பா, உனக்கு பணம் வந்துரும்பான்னு ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அது கண்டிப்பா நடக்கும். அவங்க தெரிஞ்சு சொல்றாங்களோ தெரியாம சொல்றாங்களோ இல்ல மனசுல தோணி சொல்றாங்களோ இவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் குருவாக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இவங்க படிப்பு கூட டீச்சிங் லைன் படிக்கிறாங்க அல்லது பேங்கிங் லைன் படிக்கிறாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா பணம் இவங்க கையில் புழங்கிக்கிட்டே இருக்கும், பணத்தை தொட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது நல்லா இருக்கும். அதே மாதிரி இவங்க ஒரு கோவில் கட்டணுங்கிறது இவங்களுடைய தீராத ஒரு ஆசையாகவும் இருக்கும். இல்லை ஏதாவது ஒரு கோவில் திருப்பணியாவது இவங்க லைஃப்பில் இவங்க பண்ணிடுவாங்க. அந்த கும்பாபிஷேகத்தை பார்த்துடுவாங்க. அதுக்கு இவங்க ஒரு முக்கிய காரணமாக இருப்பாங்க. இல்லைங்க என்கிட்டலாம் வசதி இல்லை, ஆனால் நான் அந்த கோவில் கட்டுறதுல 4 பேர்கிட்ட வசூல் பண்ணியாவது நான் அந்த கோயிலுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி புண்ணிய செயல்களை அறச்செயல்களை செய்யக்கூடிய ஒரு நிகழ்வும் இந்த கும்பத்துக்கு அதிகமாகவே உண்டு அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த கும்பத்தில் கம்யூனிகேஷன் எப்படி இருக்கும்னா வேலைக்காக இவங்க முயற்சி பண்ணவே கூடாது. இவங்க அப்ளிகேஷன் போட்டு வைக்கணும், அவங்கள தேடி வேலை வரும், வேலை வந்தால் அதை அவங்க சரியாக செய்யணும், அவ்வளோதான். ஆனால் தூக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ராசி கும்பம். அதனால தான் கும்பகர்ணன் அப்படின்னு பேர் கூட சொல்லுவாங்க. அது தூக்கம். ஏன்னா ராசியின் அதிபதியே 12ஆம் இடத்தையும் இயக்குறதுனால அவங்களுக்கு தூக்கத்தில் மட்டும் யாருமே டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. அது டிஸ்டர்ப் பண்ணிட்டா சபிச்சுடுவாங்க, அந்த மாதிரி அவங்களுடைய கேரக்டர். அதனால தூக்கம்ங்கிறது இவங்க ரொம்ப பிரதானமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். குழந்தைகள் சார்ந்த நிகழ்வு, வீடை பற்றி பார்க்கணுன்னா வீடு ரொம்ப அழகாக வச்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. வீட்டில் எப்போதுமே லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா மகாலட்சுமி வந்து குபேரனுக்கு லக்ஷ்மி கொடுத்தவங்க. அதனால அது குபேர ராசின்னு சொல்றது, கும்பத்தையே குபேர ராசின்னு தான் சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படிங்கிறதுனால வீடு அவங்களுக்கு ரொம்ப நல்லா அழகா லட்சணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அம்மா வந்து மகாலட்சுமி மாதிரி இருப்பாங்க. இந்த கும்பலகனக்காரங்களுடைய அம்மா அவ்வளோ முகம் வந்து அவ்வளோ பொலிவாக இருக்கும், நல்ல வசீகரமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, இவங்களுடைய குழந்தைகளுக்கும் இவங்களுக்கும் அவங்க குழந்தைகள் ஏதாவது ஒரு செயலை இவங்க கொஞ்சம் குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. குழந்தைகளை பற்றின ஒரு பயம் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இதை பண்ணாத இதை பண்ணாதன்னு இவங்க கண்ட்ரோல் யாரை பண்ணுவாங்கன்னா யாரை பண்ணக்கூடாதோ அவங்களதான் இவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க. குழந்தைங்களை இவங்க கண்ட்ரோல் பண்ணவே கூடாது, பண்ணவும் முடியாது. குழந்தைகளால இவங்களுக்கு பிரச்சனைகள். அதனால குழந்தைகள் மேல ரொம்ப டீப்பான அன்பு வைக்கிறதுங்கிறது பண்ணாதீங்க. முடிஞ்சா குழந்தைகள் பிறந்தோன்னா குழந்தைகளை தத்து கொடுத்து வாங்கிக்கோங்க, அது இவங்களுக்கு ரொம்பவே உத்தமம். அது என்னுடைய குழந்தை, நான் சொல்றதை கேட்கணும்னு இவங்க நினைச்சிட்டாங்கன்னாவே அந்த குழந்தை இவங்க சொல்றதை கேட்காது, அது இவங்களுக்கு வில்லங்கமாக தான் வந்து நிற்கும். ஏதாவது குழந்தைகள் ஏதாவது நஷ்டம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அதற்கு ஒரு தண்டம் கட்டிக்கிட்டே இருக்கணும், அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை கொடுத்துடும். மனைவி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக, ஏன்னா இவங்க வந்து எல்லாத்தையும் ஒரு மேம்போக்காக பயன்படுத்தக்கூடியவங்க. மனைவி வந்து ஸ்ட்ராங்காக இருந்துட்டாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் எல்லாமே சக்ஸஸ் தான். அந்த சூரியன் 7ஆம் இடம், சூரியன் வந்து இவங்களுக்கு ரொம்ப பலம் வாய்ந்த ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரி இவங்க உடம்புல நீர்ச்சத்து இயல்பாகவே இருக்கும். அது அந்த நீர்ச்சத்தே இவங்களுக்கு ஒரு சில நேரங்களில் பிரச்சனைகளையும் தர ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் உடம்பு பூசினாப்புல, ஏன்னா கும்பம் குடம் எப்படி இருக்கும், கொஞ்சம் பூசின மாதிரி தான் இருக்கும். அதனாலேயே சில நிகழ்வுகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு தொந்தரவுகளை தரும். மற்றபடி இவங்க லைஃப்பை வந்து ரொம்ப ஹேண்டில் பண்ணுவாங்க. இவங்களா எந்த ஒரு விஷயத்துக்கும் முயற்சி எடுக்க மாட்டாங்க. இவங்களை வச்சு மற்றவங்க பயன்படுத்திக்கலாம். இவங்களை மற்றவங்க எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்களுடைய திறமைகள் மற்றவர்களுக்காக தான், அவங்களுக்காக கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்க செயல்பட்டாலே போதும். எனக்குன்னு நான் ஒரு செயலில் இறங்கக்கூடாது, மற்றவங்களுக்காக நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதில் உங்களுக்கு பேர், புகழ், செல்வம், செல்வாக்கு எல்லாமே கிடச்சிடும். சூப்பர் மேம். கும்பராசி வந்து வீட்டில் இருக்காங்கனாலே நம்மளுக்கு அதிர்ஷ்டம் தான் இல்லையா? அவ்வளோ அழகாக சொல்லிட்டீங்க கும்பராசியை பற்றி. கும்பராசி நேயர்கள் வந்து எப்பயும் பணத்தில் தான் இருப்பீங்களாம், கஷ்டம் கிடையாதான், ரொம்ப அழகாக அவங்க அம்மா அழகாக இருப்பாங்களாம், நிறைய விஷயம் எங்கள் மேம் சொன்னாங்க. கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எனக்கு ஒரே ஒரு எங்கள் அண்ணன் ஒருத்தர், இப்போ கூட பிறக்காத ஒரு அண்ணன், ஒரு கும்பராசி. உண்மையிலே அவர் பயங்கர செல்வாக்காக தான் இருக்கார். பட் இவங்க சொன்ன அத்தனை கேரக்டர் அத்தனை எதுவும் கன்ஃபார்மாக இருக்குது. அதனால் கும்பராசிக்காரங்கள்லாம் கவலையே படாதீங்க, கும்பமா நீங்கள். அதனால் ஹாப்பியாக ஜாலியாக இருப்பீங்களாம், எதை பற்றியும் கவலை வேண்டாம்.
இருந்தாலும் ஃபுல்லாக அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு உங்களுக்கு என்ன கேரக்டர், அதை எப்படி நம்ம மாற்றிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் புரியும். இந்த வீடியோவில் இருக்கிற நம்பர் எடுத்து எங்கள் சாந்தி தேவி மேம் கிட்ட காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜாதகம் பற்றி ஏதாவது கேட்கணும், இல்லை நான் ஜாதகமே கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த நம்பர் எடுத்து எங்கள் சாந்தி தேவி மேம் கிட்டே நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஜாதகம் ஒரே மாதத்துலேயே ஜாதகம் கற்றுக் கொடுத்துருவாங்களாம். அதனால் டோன்ட் வரி. ஒரு மாதத்தில் எப்படி கற்றுக்க முடியும்னு கேட்டதுக்கு முடியுன்றாங்க. ஸோ கவலைப்படாதீங்க, ஒரே மாதத்தில் நீங்கள் ஜாதகமே கற்றுக்கலாமா. அதனால் ஜாதகம் கற்றுக்கணுன்னு ஆசைன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் மேம் கிட்ட. ஏதாவது ஜாதகத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட்டு, உங்களுக்கு ஏதாவது உங்கள் ராசியை பற்றி ஏதாவது கேட்கணும் அப்படின்னு தோணுச்சுனாலும் இந்த வீடியோவில் இருக்கிற நம்பர் எடுத்து எங்கள் சாந்தி தேவி மேம் கிட்ட காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ. ஹாப்பியாக இருக்கு.